குருவின் தினம் ஒரு சூடுகளில் யாகம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாங்க. இந்த யாகம்ன்ற வார்த்தைக்கு எல்லோருமே எதை எடுத்துக்கிட்டு தனக்குள்ளே செயல்படணுங்கிறதுக்கான மிகப்பெரிய விஷயம், யாகம் எல்லார் வீட்டிலையும் நடத்தப்படுதுங்க. எல்லா கோவில்லையும் நடத்தப்படுது, எல்லா விசேஷங்களையும் நடத்தப்படுதுங்க. அப்போ யாகம்ங்கிறது எதுங்கிறதுக்கு எல்லோருமே அந்த வேள்வியில் எதெல்லாம் இடுறாங்கங்கிறத கொஞ்சம் நல்லா உற்று நோக்கி பாருங்களேன். உண்மையான யாகம் எல்லாத்தையுமே விட்டு பார்க்கும்பொழுது கூட அதிலிருந்து எது வெளிப்படுதுன்னா ஒரே ஒரு தீ ஜுவாலை தாங்க. இந்த ஜுவாலை போல எல்லோரும் அவங்களுடைய வாழ்க்கையில மேல் நோக்கி வளரணும். அந்த தீ ஜுவாலை எதை எடுத்துட்டாலும் அதிலிருந்து அது எப்படி மேல் நோக்கி வரணுங்கிறது தாங்க இந்த யாகங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கின மிகப்பெரிய விஷயம். இந்த உலக வாழ்க்கையை எல்லோருமே வாழும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்குள் எதை இட்டாலும் நீங்கள் ஒரு தீ ஜுவாலையாக இருந்தீங்கன்னா போருங்க. உங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் எதை வேண்டுமானாலும் உங்களுடைய இன்பம் துன்பம் இன்னும் உங்களுடைய மன வருத்தம் வேதனை கஷ்டங்கள் அது இதுன்னு எது வந்தாலும் சரிங்க, அதிலிருந்து நீங்க வெளிப்படுவது ஒரே ஒரு தீச்சுடரா இருந்தா போறோங்க. உங்களுள் நீங்க யாகவானா இருக்கலாம், யோகவானமாகலாம். அப்பவே நீங்க நித்தியவானாகவும் மாறிடலாங்க. அனைவருள்ளும் நான் தீஜுவாலையாய் எரிய ஆசைப்படுகின்றேன். உங்களுள் நான் வந்துவிட்டேன் என்றால் வேறு எதுவும் உங்களுள் காணப்படாது. உங்களுள் நான் தீ. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.